வணக்கம். சாம்சங் டிவி, இது எல்சிடி டிவி. டிஸ்பிளேக்கு மேலே வர பேப்பர் விரிஞ்சிடுது. பொலரைசர், அதாவது மேல் பக்கத்தில் இருக்கிற பொலரைசர். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பேப்பர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா படம் ஓரளவு தெரியுது. இதில் ஒயிட் ஸ்க்ரீனாக தெரியுது. பேப்பர் பழுதாகிட்டதால ஒயிட்டாக தெரியுது. சிலது டிஸ்பிளே பழுதாண்டாலும் ஒயிட்டாக தெரியும். இதுங்களுக்கு பேப்பர் பழுதாகிட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேப்பர் எல்லாம் உறிஞ்சிடுது. இதுக்கு இப்போ நாங்கள் புதுசாக பொலரைசர் பேப்பர் ஒன்று ஒட்ட போகிறோம். முதல்ல டிவியை ஃபுல்லாகவே கலாட்டிட்டு, ஃப்ரேம் எல்லாத்தையும் ஃபுல்லாக கலாட்டிட்டு பார்க்கலாம். டிவியை ஃபுல்லாக கலட்டணும். மேல் கவர் கலட்டிட்டோம், நாங்கள் பின் கவர் கலட்டிட்டோம். அதே போல் டிவி இந்த உள்பக்கம், அதே போல் முன்னுக்கு இருக்கிற கவரும் கலட்டணும். கலட்டிட்டு தான் டிஸ்பிளே தனியாக புறம்பா எடுக்கணும். முன் கவரையும் கலட்டுவோம். இதில் வழிப்பக்க ஃப்ரேமும் கலட்டியாச்சு. இப்போ இந்த சில்வர் ஃப்ரேம் ஃபுல்லாக கலட்டணும். கலட்டினா தான் டிஸ்பிளேயில் அந்த கரையில் ஒட்டி இருக்கிற பேப்பர்களையும் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி புது பேப்பர் ஒட்டலாம். இல்லைண்டா புது பேப்பர் ஒட்டுப்படாது. அதே நேரத்தில் வடிவாக உரிக்கணும். இதை ஃபுல்லாகவே உரிக்கணும். இந்த கரையில் அப்படியே இருக்குது, உரிக்காமல் உரிக்கிட்டு தான் வடிவாக ஒட்டினா தான் நிற்கும். அப்போ இந்த வழி ஃப்ரேமையும் கலட்டிட்டு ஃப்ரேம் ஃபுல்லாக வெளி ஃப்ரேம் கலாட்டிக்காச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஃபுல்லாகவே கலாட்டிக்காச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பரை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு உரிக்கும் போது அவதானம் உரிக்கணும். ஏன்னா நாங்கள் கிளாஸை ஃப்ரேமில் இருந்து கலாட்டி எடுத்தாச்சு. இழுத்து உரிக்கும் போது சைடில் இருக்கிற கோப்புகள் எல்லாம் ஒன்று கேட் கோப்பு இருக்குது. இதில் 3 இந்த ஹேட் கோப்புகள் விழுவற்றும். இந்த ஹேட் கோப் சைடில் இருக்கிற பிசிபிலாம் ஒட்டி இருக்குது. அதே போல் சோஸ்கோப் ஒட்டி இருக்குது. கிளாஸ் என்ன வரைஞ்சா டிஸ்பிளே ஃப்ரேமை விட்டு வெளியில் வந்துடும் உரிக்கும் ஒவ்வொரு காலம் இழுக்க. அதனால் அவதானமாக உரிக்கணும். டிஸ்பிளே அநியாயமாக போயிடும். ஃபுல்லாகவே உரிக்கிட்டோம். ஃபுல்லாக கிளாஸை க்ளீன் பண்ணிவிட்டு வடிவாக க்ளீன் பண்ணணும். இந்த கம்முகள் பழைய ஸ்டிக்கரான கம்முகள் இருக்கும், அதில் வடிவாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் ஒட்டும். புது பேப்பர் ஒட்டும் போது சரியாக ஒட்ட பிடிக்கும். இல்லை வதிகண்டா தெரியும், சில இடங்கள்ல அப்படியே பொறுக்கு மாதிரி இருக்குது. அதெல்லாம் பழைய மெல்ல தான் க்ளீன் பண்ணணும். ஒரேடியாக க்ளீன் பண்ணினா சுரண்டினாலோ பழுதாக போயிடும். காஞ்சி வேறு இருக்குது. நாங்கள் துணியை வச்சு தான் க்ளீன் பண்ணுறோம். துணியை வச்சு க்ளீன் பண்ணுறதால கிளாஸுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இனி புதுசாக பொலரைசர் பேப்பரை ஒட்டினா சரி. புதுசாக ஒட்டுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் இருக்கா டிஸ்பிளேக்கு சும்மா டெம்பரரியாக ஒரு டிஸ்பிளே ஒன்று வச்சுருக்கிறோம். வச்சு பார்க்கலாம். முதல்ல டிஸ்பிளேயில் தான் பழுதோ, டிஸ்பிளேயில் சில ஒயிட் பழுதுகள் வந்து இல்லை கோடுகள் அது எழுதல் வந்தால் எல்லாம் பேப்பர் ஒட்டி அது வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இந்த டிஸ்பிளே ஃபுல்லாகவே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். இதுக்கு நாங்கள் புதுசாக பேப்பர் ஓட்டுறதுக்கு முதல்ல இந்த டிஸ்பிளேயில் கோடுகள் வருதா அல்லது தனியாக ஒயிட்டாக வருதா, டிஸ்பிளே பழுதா ரெண்டு பார்க்கணும். பார்க்காம நாங்கள் எழுந்த மானத்தில் சும்மா பேப்பர் ஒட்டிட்டோம்டா பேப்பர் அணியாமல் போயிடும், நேரமும் வேஸ்ட் ஆகிடும். இதுக்கு டிஸ்பிளே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறோம்.
அந்த டிஸ்பிளேயை வச்சு பார்க்கலாம். இதுக்கு உடைஞ்ச எல்இடி டிவியான் டிஸ்பிளே ஒன்றில் வர மேல் பக்க பொலரைசரை உடைச்சி வச்சுருக்கிறோம். அதைத்தான் இப்போ வச்சு பார்க்குறோம். டிஸ்பிளே நல்லதோ கெட்டதோ உண்டு. இதை வச்சு பார்த்துட்டு தான் நாங்கள் பேப்பர் ஓட்டணும். ஏண்டா முதலே நாங்கள் பேப்பர் ஓட்டின வேண்டாம், டிஸ்பிளேயில் கோடுகள் இருந்தால் தெரியாது. இப்போ நாங்கள் உரிச்சிட்டோம் ஃபுல்லாகவே. இல்லை தச்சு தவறி பேப்பர் உரிஞ்சு டிவி ஒன்றாகாமல் வந்தாலும் இதே வழியை பயன்படுத்தி பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பேப்பருக்கு பதிலாக இதைத்தான் கிளாஸில் உரிச்சு வச்சுருக்கிறோம். பழைய டிஸ்பிளேன்ற மேல் பக்கத்தை உடைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். அதை தான் வச்சு பார்க்குறோம். எந்த பிரச்சனையுமே இல்லை, டிஸ்பிளேயில் எந்த கோடுகள் எதுவுமே இல்லை, நீட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா புது பேப்பரை ஒட்டலாம். வேண்டாம், நாங்கள் இதை வச்சு பார்த்துட்டேன் தானே, டிஸ்பிளே வச்சு பார்த்தாச்சு. அதால் டிஸ்பிளேயில் எந்த பழுதுமே இல்லை. பேப்பரை நாங்கள் ஒட்டலாம். புதிய போலரைசர் பேப்பர். இது பார்த்தீங்கன்னா தெரியும், பச்ச உடனே டிவியை பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குது. அதில் இது வளம் மாறி ஒட்டினால் இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் தெரியும். ஏன்னா வேர்ட்டிக்கல் போலரைசர், ஹொரிசாண்டல் போலரைசர். உள்ளுக்கு கிளாஸுக்கு உள்பக்கத்துலேயும் ஒரு போலரைசர் இருக்குது. இது வெளிப்பக்கம். கிளாஸுக்கு உள்பக்கத்தில் இருக்கிற போலரைசர் உறிஞ்சாலும் அதே மாற்றி கொள்ளலாம். இது வெளிப்பக்கம். இப்போ நாங்கள் வெளிப்பக்கத்தான் பேப்பர் தான் எங்களுக்கு உறிஞ்சது, நாங்கள் வெளிப்பக்கத்தானே ஒட்டி கொள்ளலாம். இந்த போலரைசர் பேப்பரில் வளத்தை மாற்றி ஓட்டினா வெளிச்சமாக இருக்கும். இப்போ அதிக வெளிச்சமாக தெரியும், கிளாஸில் படம் தெரியாது. இந்த பேப்பர் வளம் மாறிடுதாண்டா. நீங்கள் பேப்பரை வச்சு பார்த்துட்டு தான் பேப்பர் உரிச்சு ஓட்டணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வளம் சரியாக இருக்குது. அதே நேரத்தில் மற்ற வளத்து கொட்டைகளை இந்த பட்சு எல்லாம் வெள்ளையாக இருக்குது. இந்த பட்சுகள் ஸ்க்ரீன்கள் எல்லாம் வெள்ளையாக இருக்குது. எங்களுக்கு இந்த பேப்பர் இந்த பக்கம் கீழே இருக்கணும், மற்ற பக்கம் தான் மேலே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பட்சு எல்லாம் சரியாக இருக்குது. இதே அப்படியே ஓட்டலாம். கீழே ஸ்டிக்கர் இருக்குது, மேலே பேப்பர் இருக்குது. கீழே இருக்கிற ஸ்டிக்கரை உரிச்சிட்டு ஓட்டலாம். டிவி சரியாயிட்டுது. பேப்பர் எல்லாம் ஒட்டியாச்சு. இனி பிரேமை கொழுவிட்டு விட்டா சரி. நன்றி, வணக்கம்.